அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எல்லோரும் சமைக்கலாம் சேனல்ஸ். பொதுவாக ப்ரௌனிஸ் வந்து நம்ம சேனல் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ப்ரௌனி. இது ஒரு 30 பீசஸ் வரும். ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன். இது கூட நான் ஒரு 1/2 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா சலிச்சு வச்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இது நல்லா சலிச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால கொக்கோ பவுடரும் மைதாவும் ஒன்றா கம்பைன் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு 1.5 கப் வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். கூட 1 கப் வந்து அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே டபுள் பாயிலிங் மெத்தட்லையோ இல்லை வந்து மைக்ரோ ஓவனில் ஒரு 1 மினிட் வச்சோம்னா இந்த மாதிரி மெல்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது. நம்ம கையாட்டி மெல்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி லிக்யூடாக இருக்கும், நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் ப்ரௌனி பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு 5 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். 5 முட்டையும் ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொன்றா போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் இது கூட ஒரு 1.5 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எப்படி வேணாலும் ஆட் பண்ணலாம். சுகரும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம், எக்கையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு முட்டையை போட்டு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு முட்டையும் நல்லா வந்து கம்பைன் ஆகும். ஸோ இது கூட நான் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொன்று, முட்டையை நம்ம யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக உடச்சி ஊற்றாமல் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் முட்டையை வந்து போடுறது நல்லது. ஏன்னா சில முட்டைக்கு வந்து கெட்டு போயிருக்கும், அதனால் நம்ம ஃபுல் கேக்குமே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு முட்டையும். ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மாவை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அவ்வளோதான். இருக்கிறதுலே ப்ரௌனி தான் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப். ஆனால் இதுலேயுமே மிஸ்டேக்ஸ் பண்ணுறக்கூடிய ஆள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு ரெசிபியுமே பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக செய்யணும். ஸோ அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் நம்ம வந்து ஊற்றிட வேண்டியதுதான். நான் வந்து லார்ஜ் டின், அதாவது ஒரு 10-11 இன்ச் ஸ்கொயர் ஷேப் டின் எடுத்திருக்கேன். இதில் வந்து 30 பீசஸ் கிடைக்கும். போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். ஸோ இது மேலே நான் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு. ஸோ இதுக்கு பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா திரும்ப 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ பேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஓரங்கள் எல்லாமே சைடில் நம்ம இது பண்ணி விட்டுக்கணும் அன்மோல்ட் பண்ணும்போது. ஸோ குத்தி பார்த்தா அதில் மாவு ஒட்டக்கூடாது. இன்னொரு ஒரு விஷயம், ஆறுனதுக்கப்புறமா தான் அன்மோல்டு பண்ணணும். ரொம்ப கவனமாக அன்மோல்டு பண்ணணும். ஏன்னா ப்ரௌனிங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ உடனே வந்து இதாக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான், பீஸ் மாதிரி போட்டு சாப்பிட வேண்டியதான்.